ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 21/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி திதி காலை 11:50 வரை. பின்பு நவமி திதி. சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து பிற்பகல் 12 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு சனி. ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு, ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளதால் இன்று எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்று கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தேவையில்லாத விதண்டாவாதங்களில் ஈடுபட வேண்டாம். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமானாலும் அது வந்து சேரும். மனைவியால் சற்று பாதிப்புகள் உண்டாகும் விதம் என்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உங்களது பேச்சால் உங்களது மனைவி வீட்டை விட்டு வெளியேறவோ அல்லது தாய் வீட்டிற்கு செல்லவோ நேரிடும் சூழல் உண்டாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சகோதர வழியில் சில பிரச்சனைகள் உங்களை அலட்டும். சகோதரர்களுக்காக சற்று விரைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணங்களை ரத்து செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த விதமாக தனவரவு வருவது சற்று குறையும். தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தொழில் லாபம் இருந்தாலும் உங்களுக்கு வரவு செலவு சம்பந்தமாக தர்க்கங்களும் கலகங்களும் ஏற்படும். அரசு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக கையாளவும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு தாமதமாவதால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும். குடும்பத்தில் உறவினர்கள் வழி சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதற்கான விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பீர்கள். கடன் சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் வெளிநாடு பயணங்கள் தேவையென்றால் மட்டும் நடத்தவும். இல்லாவிட்டால் சற்று பயணத்தை தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். வாகனங்களில் பழுதுகளுக்காக விரைய செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் ஆடம்பர பொருள்களுக்கான கடன் தொகை அதிகமாவதால் அது தீர்க்கும் விதமாக சில வாக்குவாதங்கள் குடும்பத்தில் எழும். இன்று நீங்கள் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளவும். தேவையில்லாத எதிரிகளை உள்வாங்க வேண்டாம். இன்று சற்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது செய்யும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு, ராசிக்கு லாபஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் உள்ளதால் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். பூமியால் லாபம் அதிகமாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் நீங்கள் நினைத்தது போலவே இருக்கும். திடீர் பூமி சம்பந்தமாக விற்பது வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் சுமூகமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். இனிப்பான செய்தி அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புடன் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை சற்று கூடினாலும் அது தீரும் விதமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும்.
சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இது சாதகமான பலனை அளிக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். இதுவரை கேஸ் வழக்குகளில் வெற்றி பெறாத இந்த ராசிக்காரர்கள் கூட திடீரென்று வெற்றி வாய்ப்பு வருவதால் அவர்கள் மகிழ்ச்சியால் திக்குமுக்காடி போவார்கள். அந்த அளவிற்கு இன்று வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் தடைகள் இருப்பவர்களுக்கு அந்த தடைகள் அகன்று நல்ல விதமான சுப செய்திகளும் சுப முகூர்த்தங்களும் நிச்சயிக்கப்படும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தால் எடுத்த காரியத்தை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலக நிமித்தம் பயணம் உங்களுக்கு உண்டாகும். அந்த பயணம் வெற்றி பயணமாக உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் எதிர்பார்த்த விதமாக தனவரவு உறவினர் வழி அல்லது தாய் வழி அல்லது தகப்பனார் வழி உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்தபடி தனவரவும் ஆடம்பர பொருள்களும் ஆடை ஆபரணங்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த தலைமை பதவி உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் உங்களது பேச்சுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். முன்னின்று அனைத்து காரியங்களையும் செய்யும் விதமாக உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். குடும்பத்தில் அந்தஸ்து உயரும். திடீர் தொழில் வாய்ப்பு உங்களுக்கு வரும். எதிர்பாரா விதமாக குடும்பத்திலிருந்து அல்ல மனைவி வழி அல்லது உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு தனவரவு அல்லது சொத்து வரவு உண்டாகும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாவதுடன் எதிர்பார்த்த விதமாக கேஸ் வெற்றியும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும். புதிய திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இன்று எதிர்பார்த்த தனவரவு மனைவி வழியாகவோ அல்லது தாய் வழியாகவோ உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கருத்து வேறுபாடுகள் யாவும் நீங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பர பொருள்களை வாங்குவீர்கள். கடன் தொல்லைகளை இன்று நிவர்த்தி செய்யும் விதமாக உங்களுக்கு தனவரவும் வந்து சேரும். கூட்டு தொழில் சிறக்கும். தொழிலில் வெற்றியும் தன வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளார். தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திடீரென்று முடிவெடுத்து சொத்துக்கள் உங்களது பெயருக்கு மாற்றும் விதமாக குடும்பத்தினரிடமிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயண நிமித்தம் எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். தொழிலில் புதிய முயற்சி கைகூடும். புதிய புதிய கண்டுபிடிப்புகளால் பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக அயல்நாட்டு பயணம் வெற்றியாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும். கல்வி மற்றும் உலோக சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, வங்கிகள் சம்பந்தமாக, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களில் முன்னின்று காரியத்தை நிகழ்த்தும் தலைமை பொறுப்பு வந்து சேரும். அரசியலில் உங்கள் வாக்குக்கு மதிப்பு உண்டாகும். அதாவது நீங்கள் சொல்வதுதான் உங்களது வாக்கை நிறைவேற்றுவார்கள். நீங்கள் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும்.
பண உதவி இன்று உங்களுக்கு நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கூட்டு தொழில் சிறக்கும். இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, மணல் சம்பந்தமாக மற்றும் மண் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று வாகன லாபம் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுவீர்கள். வாகனம் விற்பது, வாங்குவது மற்றும் வாகன ஓட்டுநர்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நீண்ட நாள் கருத்து வேறுபாடுகள் மாறி அன்பு இன்று அதிகமாக இருக்கும். மனைவி வழி உங்களுக்கு சொத்து கைவரும். மனைவியின் பேச்சை கேட்டு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிறையும். திடீர் தனவரவும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதகமான பலன்களும் ஆதாயமும் உண்டாகும். கலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்வீர்கள். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீரென்று பயணங்களால் உங்களுக்கு தனவரவும் எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பயணங்கள் உண்டாகும். வெளிநாட்டில் அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அழகுக்கலை சம்பந்தமாக, அழகு பொருள்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி தாய் வழியில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சியை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சட்ட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகளில் வெற்றி உண்டாகும். திடீர் தனவரவு, திடீர் பரிசு வந்து சேரும். குடும்பத்தில் மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகளுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். ஆலய சம்பந்தமான தொடர்புகளால் எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணத்தால் எதிர்பார்த்த நபர் உங்களை சந்திக்க வருவார். நீங்கள் எதிர்பார்க்கும் நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் தனவரவும் நிறைந்த நாளாக இருக்கும். அழகு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான வரவு உண்டாகும். பெண்களுக்கு சுயம் தொழிலில் இன்று அதிகமாக இரட்டிப்பு லாபத்தை பெறலாம். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள். வெளிநாட்டு பயணத்தால் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பால் சம்பந்தமாக, மனம் சம்பந்தமாக, பூ சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றியும் மேன்மையும் உண்டு. சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கும், நடைபாதை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், வாசனை திரவியங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், தனவரவு இரட்டிப்பாகவும், தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும்படி இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த வெற்றியும், எதிர்பார்த்த நபரின் உதவியும், கடன் தொல்லை தீர்க்கும் விதமாக உங்களுக்கு தன உதவியும் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் சனியும் இருப்பதால் இன்று அரசு சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திடீர் ஆதாயம் உண்டாகும். சில நபரின் தொல்லைகள் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம்
மிகவும் எளிமையாக செய்து முடித்து பாராட்டு பரிசுகளை பெறுவீர்கள். அதிகாரிகளின் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில்களில் அதிகமான லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் இன்று மாறும். கணவன் வழி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி குடும்ப வழி உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு உண்டாகும். அதற்காக நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதிகமாக பணம் எதில் கிடைக்கும் என்று யோசித்து பங்கு சந்தையில் போடுவீர்கள் அல்லது வேறு விதமாக லாட்டரி சீட்டுகள் மற்றும் அதிகமாக ஷேர் மார்க்கெட்டிங், மேலும் எதில் போட்டால் எவ்வளவு கிடைக்கும் என்பதை ஆலோசித்து நண்பர்களின் உதவியுடன் நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தனலாபம் மிகுதியாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட மன வருத்தம் தீரும். அரசு அலுவலகம் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை ஆசைகள் நிறைவேறும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய சுப பேச்சுவார்த்தைகள் இன்று உண்டாகும். சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் எழும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைவதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடனும் சனியுடனும் இணைந்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அனுகூலமான பலன்களும் வெற்றியும் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பரிசுகளும் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் கட்டிடத் தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை சாதகமாக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட கால ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். பெண்கள் வழி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் திருமணம் கைகூடும். வீட்டிலிருந்து திடீரென்று விலகி வேறு ஊருக்கோ அல்லது வேறு எங்காவது செல்லும் சூழல் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மன நிம்மதி இன்று குறையும். பெரியவர்களுடன் இன்று கலகங்கள் செய்து இன்று மன வருத்தம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வாகனம் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வாகனம் அதிர்ஷ்டம் என்பது குடும்பத்தில் பெண்கள் வழி அந்த வாகன அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். வீடு கட்டும் தொழிலில் தன ஆதாயம் வந்து சேரும். கட்டிட துறைகளில் கட்டிட கலைஞர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணி சுமை சற்று குறையும். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த விதம் இன்று அனுகூலமான பலன்களும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். இன்று வீட்டிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று எதிர்பார்த்த கடன் உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட கடன் சுமை குறையும். நண்பர்களின் முயற்சியில் கூட்டு தொழில்கள் சிறக்கும். புதிய தொழில்களில் கால் பதிப்பீர்கள். ஒரு சிலருக்கு 2வது வாகனம் அமையும். ஒரு சிலருக்கு
பதவி உயர்வு அல்லது தலைமை பதவி வந்து சேரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவின் கடாட்சம் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். வீட்டில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். படிப்பு சம்பந்தமாக வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையில்லாதவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்புக்கான செய்தி வந்து சேரும். காத்திருந்த சுப பேச்சுவார்த்தைகள் எழும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளும் சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். எதிர்பார்த்த தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அதிக லாபமும் எதிர்பார்த்த வெற்றியும் நண்பர்களின் உதவியும் புதிய தொழில் வாய்ப்பும் கிடைக்கும். பட்டறை தொழில்கள், நகை சம்பந்தமான தொழில்கள், வெள்ளி சம்பந்தமான பொருள்கள் வாங்குவது விற்பது இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அதிகமான வளர்ச்சியும் மற்றும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அலுவலக சம்பந்தமாக இடம் மாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். மூத்த பிள்ளையால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இனிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தன வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். மனதிற்கும் நிம்மதி அளிக்கும் விதமாக இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் சற்று தடுமாற்றங்கள் உண்டாகும். பெண்களிடம் சற்று கவனமாக பழகவும். பெண்களால் ஏமாற்றம் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். சிக்கனத்தை அதிகமாக இன்று நீங்கள் செய்வீர்கள். கையில் பணம் வைத்து கொண்டே இல்லை என்பீர்கள். சற்று துக்கங்கள் உங்களை அலட்டும் விதமாக இன்று நீங்கள் பேசுவீர்கள். ராஜபோக வாழ்க்கை வாழ்வதற்குரிய பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும். எதிரி தொல்லைகள் சற்று விலகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அரசியலில் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். தலைமை பதவி வந்து சேரும். லாட்டரி போட்டி பந்தயங்களில் இன்று அனுகூலமான பலன்களும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பதவிகள் வருவதற்கான யோகமும் பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். பிரயாண நிமித்தம் சற்று அலைச்சல்களும் விரைய செலவுகளும் உண்டாகும். பேச்சாற்றல் அதிகமாகவே இருக்கும். உங்களது பேச்சின் திறமையால் தொழில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சியில் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் உண்டாகும். சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் சங்கடங்களில் மாட்டிக்கொண்டு பின்பு அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். வாகனத்தால் உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு உண்டாகும். பெரியவர்களால் இன்று நீங்கள் பாராட்டு பரிசும் பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். தொழில் நிமித்தம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் சம்பந்தமாக வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். கல்வி சம்பந்தமாக புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது கல்விக்கு தகுந்தாற்போல் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அயல்நாடு அல்லது வெளியூர் செல்லும் யோகமும் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் அதிகமான லாபமும் உங்களுக்கு உண்டாகும். கட்டிடத் தொழில்கள் சம்பந்தமாக
ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வீடு விற்பது வாங்குவது, வாகனம் விற்பது வாங்குவது, பூமி சம்பந்தமான தொடர்புகள், பணம் சம்பந்தமான தொடர்புகள், இது போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறந்த நாளாகவும் இருக்கும். அதிகமான லாபமும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். மனைவி வழி சொத்துக்கள் வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தகுந்த நேரத்தில் சரியான முடிவை எடுப்பீர்கள். அதனால் அதிகமான பாராட்டும் பெறுவீர்கள். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் சனியும் இணைந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இணைந்து இருப்பதால் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் உங்களுக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து சாதகமான பலன்களும் சொத்தும் கைவரும். தாயாருடன் ஏற்பட்ட சிறு சிறு மனஸ்தாபங்கள் விலகும். அனுகூலமான பலன்கள் தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. பணத்திற்காக நீங்கள் சற்று அலைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கடன் தொல்லை சற்று அழுத்தினாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரர் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அரசு சம்பந்தமாக அனுகூலமான பலன்களும் செய்தியும் வந்து சேரும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். பணம் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு அது வருவதற்கு சற்று தாமதமாகும். வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். தேவையில்லாத கவலைகள், மன வருத்தங்கள் உங்களை அலட்டும். மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். மருத்துவ துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய யோகமும் வாய்ப்பும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிட்டும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தால் எடுத்த காரியத்தை முன்னின்று வெற்றியாக முடிப்பீர்கள். அரசியலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. அரசியல் சம்பந்தமாக தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் தலைமை பொறுப்பு உண்டாகும். பங்குச்சந்தை மற்றும் பணம் சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக பயண அலைச்சல்களும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். ஆடம்பரமாக பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று பிள்ளைகளுக்காகவோ மற்றும் குடும்பத்திற்காகவோ என்று அதிகமான தொகை உங்களுக்கு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். நல்ல பேச்சு திறமையால் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி மற்றும் கலையில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் உண்டாகும். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். தொட்டது துலங்கும் எண்ணங்களும் நிறைவேறும். கணவன் மனைவியிடம் அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மன வருத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும். தொலைந்து போன பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதை
எதுவாக இருந்தாலும் அதற்குரிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக மனதிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். காணாமல் போன பொருள் அல்லது காணாமல் போனவர்கள், நம்மை விட்டு பிரிந்தவர்கள், அவர்களை பற்றிய இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அவர்களை மனம் திருந்தி உங்களிடம் வரும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி தொழிலில் உண்டாகும். தொழிலுக்காக பிரயாண அலைச்சலும் விரய செலவுகளும் உண்டாகும். எனினும் சுப பலன்கள் கிடைக்கும். காத்திருந்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் சனியும் இருப்பதால் சொத்துக்கள் தந்தை வழி உங்களுக்கு வந்து சேரும் பாக்கியமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட மோதல்களும் பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுவீர்கள். குழந்தைகள் மூலமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் அது சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த வெற்றி சட்டத்துறையில் உங்களுக்கு உண்டாகும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளால் அதிகமான லாபம் பெறுவீர்கள். நீண்ட நாள் கனவு, எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு சிலருக்கு கிடைக்காமலும் போய்விடும். உடலில் மனதிலும் ஏற்பட்ட காயங்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும். உங்களது தேவையில்லாத பேச்சுக்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழும் விதமாக இருப்பதால் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். கற்ற கல்விக்கு தொடர்பில்லாத வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இனிமையாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். காலதாமதமான திருமணம் கைகூடும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு கிடைப்பதால் இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே உங்களது ராசிநாதனும் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும், 5ஆம் இடத்தில் செவ்வாயும். பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு. உயர்தரமான பூமி வந்து சேரும். வாகன வசதிகள் ஏற்படும். உங்களது திறமையான பேச்சால் தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இன்று நடந்து கொள்வீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். பயண நிமித்தம் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் தொழிலை எப்படி வளர்த்தலாம் என்பதற்கான முயற்சியை செய்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை துணையால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை சற்று நிறைவேற்ற தடுமாற்றம் உண்டாகும். திடீரென்று தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லை சற்று கூடும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். கேசு வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தந்தாலும் மனதிற்கு நிம்மதி அளிக்காது. சொத்து தர்க்கம் சற்று குடும்பத்தில் எழும். அதன் மூலமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் கைகலப்பும் ஏற்படும் விதமாகவே இருக்கும். வாகனத்தால் லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமண தடை அகலும். சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவைகளுக்கான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு
வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகள் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். தாய்மாமன் உறவால் இன்று சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பர பொருள்கள் வீடு தேடி வரும். கடன் உதவி கிடைக்கும். புதிய வீடு கட்டுவதற்கான யோசனைகள் எழும். புதிய வாகனம் வாங்குவதற்காக முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள். தொழிலில் உங்களுக்கு கூட்டு முயற்சி மற்றும் நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழில்களிலெல்லாம் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று அனைத்தும் நலமாகவும் சீரும் சிறப்புமாகவும் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களை, தொட்டது துலங்கும் எதிர்பார்ப்புகள் யாவும் உங்களுக்கு நிறைவேறும். எனினும் சகோதர கலகங்கள் சற்று உங்களுக்கு பாதிப்பை தரும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எதை செய்தாலும் உங்களுக்கு சற்று குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களிடமிருந்து அனுகூலமான பலன் வந்து சேரும். மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனைவியால் உங்களுக்கு என்று அனுகூலமான பலன்களும் மனைவியின் சொத்து உங்களுக்கு கைவரும் விதமாக ஒரு சிலருக்கு உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசியிலேயே ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு தொழில் சம்பந்தமாக ஆதாயம் உண்டாகும். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர் வழி உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் எழுவதால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பிரயாண செலவுகள் உண்டாகும். பிரயாண நிமித்தம் சற்று அசதியும் தோன்றும். பிரயாணம் மூலமாக எதிர்பார்த்த நபரின் சந்திப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் தன வளர்ச்சி அதிகமாக இருக்கும். திருமணம் நடப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது மாறி விரைவில் திருமணம் நடக்கக்கூடியதான சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். மூத்த பிள்ளையால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்று இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். மருத்துவ தொழிலில் சாதிப்பீர்கள். மருத்துவம் சம்பந்தமாக படிப்பிற்கு வெளிநாடு செல்லும் யோகமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். புதிய வீடு கட்ட யோசனை உருவாகும். புதிய வாகனம் வாங்குவதற்கான யோசனையும் அதற்கான பணமும் உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்கள் மூலமாக புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தொழில் நிமித்தம் பயணங்களும் உண்டாகும். தன வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் சிறப்பான மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இன்று இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பர பொருள்கள் வீட்டிற்கு வாங்குவீர்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்கள், அவர்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பூமி சொத்து கைவரும். தர்க்கங்களும் தீரும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு அரசியலில் தலைமை பொறுப்பு வந்து சேரும். ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு, இடம் மாற்றம், நினைத்த இடத்திற்கு மாற்றம், சம்பள உயர்வு இது போன்றவை கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும்.
ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். ஆலய திருப்பணிகளில் பங்கு கொள்வீர்கள். அதன் மூலமாக எதிர்பார்த்த நபரின் சந்திப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று இனிய பயணத்தால் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.